இந்த ஓடிடி வந்ததுலேருந்து ம். ரெண்டாவது ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக மாறிச்சு இல்லையா சினிமா. ஆமா. அதுலேருந்து என்னடான்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டினுடைய இது ரொம்ப ரேராக தான் இருக்குது. மக்கள் வந்து கொஞ்சம் புதுசாக விரும்புகிறாங்க. ஓகே. இந்த பழைய ஆர்டிஸ்ட்டு ரொட்டீன் கதை, அதே ஃபைட்டு, அதே மசாலா, அதே சாங்ஸு, இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டேல் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ ஹிந்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டே நம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்த பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் கூட இப்போ சமீபத்தில் சாய்ரான்னு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அந்த நியூ ஃபேஸ் படம் வந்து கிட்டத்தட்ட 600 crores மேலே கலெக்ட் பண்ணி பிரம்மாண்டமாக போச்சு. அவங்களுக்கு இப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறாங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஒரு பெரிய படம் பண்ணாலும் அதுலேயே வந்து அட்லீஸ்ட் சில கேரக்டர்ஸ் வந்து புதுசாக இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அவனை ஹீரோவை உருவாக்கணும்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ ஒரு புதுமையாக வரணும், ஒரு எல்லாருமே ரசிக்கிற மாதிரி படங்கள் வரணும்னா புது புது கதை. இப்போ சிறையன்னு ஒரு படம் வந்தது, ஆமா. அது எல்லாருமே ஒத்தரை விடாமல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புதுவித சின்ன சின்ன பட்ஜெட்டில் வரும்போது என்னடன்னா கண்டென்ட் நல்லா இருக்கும், க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்கும், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். டைரக்டர் புதுசாக இருந்தால் கூட. ஸோ இதை வந்து அந்த புத்திசாலி அந்த டைரக்டருக்கு வந்து ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அதுதான் இப்போ அது பண்ண மாட்டேன்றாங்க. பணம் ஒருத்தர்கிட்ட இருக்குது, திறமை ஒருத்தர்கிட்ட இருக்குது. இது ரெண்டுமே லிங்க் பண்ணோம்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்.